எல்லாருமே ஊருக்கு கிளம்புனதுக்கப்புறம் ஒரு வாரம் முடிச்செடுத்த வீடியோஸ் தான். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கிறேன். நேற்று நைட்டுலேருந்தே மழை பெய்துகிட்டே இருக்குது. ஸோ டாக்ஸுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி வெதர். நல்லா கூலிங்காக இருக்குது. ஏன்னா இடையில வந்து ரொம்ப சூடு. ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் ஹஸ்பண்டும் பையனும் வேலைக்கு கிளம்பியாச்சு. இனிமேல் டின்னர் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் சமைச்சு முடிச்சிடுவேன். எனக்கு கொஞ்சம் டென்டல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருக்கிறனால ஹெவியாக எல்லாம் மென்று சாப்பிட முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் டீ எக்ஸ்ட்ராவே போட்டு வச்சுட்டேன். நேற்றே ஹஸ்பண்ட் வந்து நிறைய பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்ததும் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது. தோசை இட்லி எல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனாலும் வந்து இந்த வாரம் நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலை. ஸோ இன்றைக்கி வந்து பன் தொட்டு இந்த டீ எல்லாம் குடிச்சிட்டு என்னோடய மெடிசின் சாப்பிட்ணும் மெயினாக, அதுக்காக மட்டும்தான். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தால் இந்த டீ எல்லாம் குடிப்பேன். இந்த நின்றுக்கிட்டெல்லாம் குடிக்கிறது பிடிக்காது. ஊரின்னு எல்லாருமே கால் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா கிளம்புனதுக்கப்புறம். ஸோ அவங்கள்ட்டையும் பேசிட்டு தான் வேலை செஞ்சுட்டே இருந்தது. இதுக்கு இடையில் வந்து மழை கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால சீக்கிரமாக டாக்ஸ் எல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கும் ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் வந்து அவங்க டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய குக்கிங் வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீக்கிரமாக இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் க்ளீனிங்கும் கொஞ்சம் பண்ணணும்ல, அதுக்காக தான். ஸோ பீட்ரூட்டு 3 பீஸ் இருந்ததுன்னா எல்லாமே ஒன்றா கட் பண்ணி போட்டு ஃபுட் ப்ராசஸ் எல்லாம் சாப் பண்ணி எடுத்தாச்சு தோரன் வைக்கிறதுக்காக. ஒரு சில டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் தோரன் எல்லாம் செய்வேன். இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம்லாம் நிறையவே உரித்து வச்சுருந்தது. அதனையும் எல்லாம் தாளித்து போட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சி தான் செஞ்சது. ஆனால் கடைசியில் வந்து திரும்பவும் ஒரு தடவை தாளித்து சேர்த்தாச்சு. அப்போ வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜீரகம் எல்லாம் போட்டு தான் நம்ம இந்த தோரனுக்காக அரைக்கணும். பூண்டு, சின்ன ஜீரகம், பச்சை மிளகு, கறிவேப்பிலை எல்லாமே சேர்க்கணும். ஃபுட் ப்ராசஸர்லேயே வந்து நான் இதனையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா ரொம்ப பேஸ்ட்டு மாதிரிலாம் அரைய தேவையில்லை. பாதி க்ரஷ் பண்ணிட்டு தான் யோசித்தேன், ஐயோ சின்ன ஜீரகம் ஆட் பண்ணலன்னு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதெல்லாம் சேர்த்து தோரன் ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாமே கொஞ்சம் ஈஸியான குக்கிங் தான். ஆனால் அளவு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நல்லாட்டினா அந்த டேஸ்ட்டு நல்லா வராது. இதிலே வந்து ஜீரகம் இல்லைன்னா பூண்டு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கூட ஆயிடுச்சுனாலே தோரனோட டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த பக்கம் வந்து முட்டை அவியலுக்காக ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பேபி கார்ன் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூடவே வாங்கி வச்சுருந்ததுன்னா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் பிளென்ச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பொரியல் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் வெங்காயம், இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தேன். பூண்டு எல்லாமே சேர்த்து பச்சை மிளகெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ப்ளெயின் சில்லி போட்டு அது மேலே அப்படியே தூவி வறுவல் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். இன்னொரு நாளைக்கு வந்து நிறைய ரெசிபி பார்த்துருக்கிறேன். அந்த பேபி கார்ன் சில்லி எல்லாம் செஞ்சு பார்க்கணும். ஸோ முட்டை அவியலும் எல்லாம் ரெடியாக்கி கிச்சனும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் வந்து எனக்கு ஆஃப்டர்நூனோட மெடிசன் சாப்பிட்றதுக்காக டைம் ஆகிடுச்சு. திரும்பவும் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு பிஸ்கெட்லாம் தொட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் மெடிசனும் எடுத்துக்கிட்டு தான் க்ளீனிங் வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது. நேற்று வந்து எக்கோ ஷாப்புக்கு போனப்போ வாங்கின ஐட்டம்ஸ் தான். அதெல்லாமே நான் வந்து ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து இந்த 4 கண்டெய்னரும் ஒன்றாவே இருக்கும். ஆனால் கவர் மட்டும் ஒன்று தான். ஸோ இதெல்லாமே வாஷ் பண்ணி வைக்கணும். அப்புறம் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மல்லித்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போடுவதில்ல, இந்த மாதிரி ஜாஸு. ஆக்சுவலி இதெல்லாமே பிளாஸ்டிக்கு தான். ஸோ நான் வந்து ஒரு 2 வருஷத்துல வரைக்கும் கண்டிப்பாக எல்லாமே மாற்றி புதுசில் தான் வைப்பேன். முந்தி வந்து எல்லாமே கிளாஸில் தான் வாங்கிட்டு இருந்தது. ஆனாலும் ஒரு சில சமயம் நமக்கு எது கிடைக்கிறதோ அதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிளாஸ்டிக் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி புதுசு புதுசாக வாங்கிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு ஜார் வாங்கினேன். அது உள்ளுக்கு வந்து சின்ன ஒரு கண்டெய்னரும் இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து $2.40 தான். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி தூளெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஈஸி தான். ஸோ எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சு, ஏன்னா அந்த டைமில் வந்து கிச்சன் கேபினெட்டெல்லாம் தொடச்சி ரெடி பண்ணணும். எனக்கு வந்து கிச்சன்லலாம் அந்த ஜாரெல்லாம் இருக்கும்ல, கறி போட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அது வந்து எப்போதுமே கொஞ்சம் புதுசாக வாங்குறதெல்லாம் பிடிக்கும். வருஷத்துக்கு ஒருக்கே சேஞ்ச் பண்ணுவேன்.
அதனாலே வந்து இந்த எக்கோ ஷாப்பில் போயிட்டிங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கவும் செய்யும். என்னடா நிறைய பிளாஸ்டிக் ஜாமானா யூஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் லாங் டேர்ம் ஒரே ஐட்டம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும்தான் எக்ஸ்பென்சிவாக நல்ல கிளாஸ் ஜாரெல்லாம் வாங்கிக்கலாம். இல்லாட்டினா அந்த குவாலிட்டிலெல்லாம் கிளாஸில் கிடைக்காது. இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வந்து மல்லி அப்புறம் கறிவேப்பிலை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்காக தான் மெயினாக வாங்கினது. இந்த ஸ்கூப் வந்து டாக் ஃபுட் எடுக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆயில் டிஸ்பென்சர், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சிலிக்கோன் ப்ரஷ் இருக்கிறனால உள்ளில் நம்ம ஆயில் போட்டு வச்சுட்டிங்கன்னா தோசைக்கெல்லாம் இந்த மாதிரி தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில சமயம் நம்ம பேன் கேக்கெல்லாம் செய்யும்போது கூட தடவிக்கலாம். இந்த 2 ஆர்கனைசரும் வந்து இந்த கிச்சனில் சின்ன சின்ன ஸ்பைஸ் பவுடர்லாம் இருக்குல்ல, அந்த ஒரிகானோ அந்த மாதிரி பாட்டிலெல்லாம் வைக்கிறதுக்கும், இந்த பேக்கிங் செய்கிற பேப்பரில் உள்ள பேகு வந்து பிள்ளருக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு சமயம் எடுத்துகிட்டு போவோம் வேலைக்கு. அதுக்காக முக்கியமாக வந்து என்னோடய இந்த கறி பவுடர்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல இந்த ஜார், இது வந்து ஆக்சுவலி ஏர் டைட்டோட தான். வாங்கும்போது நல்லா தான் இருந்தது. அப்புறம் போக போக ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. அது டைட்டே ஆக மாட்டேங்குது. ரொம்ப நம்ம புஷ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கும் கஷ்டம்தான். அந்த மாதிரி செய்யும்போது கறி பவுடர் எல்லாமே வந்து கட்டையாக போகும். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இது சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய பிஸி டைம் ஆகியதுனால ஒன்றுமே வாங்கலை. ஸோ அன்றைக்கி திடீர்னு போனதுனால இந்த கிச்சனை பற்றி யோசித்தேன். ஸோ எல்லா கண்டெய்னர்ஸும் கழுகி வச்சுட்டு அந்த டைமில் எல்லாமே தொடச்சி எல்லாம் எடுத்தேன். இக்கேலேருந்து இந்த லைனர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு கட் பண்ணி அதெல்லாம் எடுத்து வைக்கும்போதே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இடையில வந்து திரும்பவும் டாக்ஸை வாக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போனேன். இதில் வந்து இந்த மீன் கறி பவுடரும் சிக்கன் கறி பவுடரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதனால் அது மட்டும் அந்த ஸ்டிக்கர்னை ஒட்டி இந்த ஜாரில் வச்சாச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ளெயின் சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சத்தூள், இது மட்டும்தான் இந்த 4 ஜாரிலும் போடுவேன். ஏன்னா இது மட்டும்தான் கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுறது. பேலன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். அதெல்லாமே சின்ன பாட்டிலில் போட்டு வச்சாச்சு. நம்ம நிறைய வேலை செய்கிற இடம் வந்து கிச்சன் தான். ஸோ அங்கே உள்ள பொருள் எல்லாமே கொஞ்சம் புதுசாகவும் நல்ல நீட்டாகவும் இருக்கும்போது நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணும். ஸோ அதனால தான் நான் எல்லாமே கொஞ்சம் மாற்றி மறைச்சி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி புதுசெல்லாமே வாங்கி வைக்கிறது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே வந்து இந்த 4 கண்டெய்னர் ஒன்றா இருக்கும்ல, அதிலே போட்டு வச்சாச்சு. இந்த சாஃப்டான பட்டை இதனால நல்லா உடச்சி ஒன்றில் போட்டு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் பெரிய ஒரு கண்டெய்னரில் வச்சுருப்பேன். ஷாஜீரா வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணேன். தாளிக்கிறதுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும். சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம், அப்புறம் வெந்தயம் எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுட்டேன். இது ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பாத்திரங்கள்லாம் கழுகி வச்சு இன்றைக்கி கிச்சன் எல்லாமே நீட்டாக்கி வச்சுட்டேன்.